வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம் தான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. ஸோ அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தாலே போதும். ஸோ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கேரட் எடுத்திருக்கேன் எனக்கு. ஸோ மீடியம் சைஸ் கேரட் தான். ஸோ இதையும் அந்த ஆயிலோட நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிடுங்க. அடுத்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. ஸோ இப்போ கேரட் நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ அந்த வேகிற டைமில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய். நம்ம பச்சை மிளகாய் முதல்ல சேர்க்கல, தேங்காவோட தான் அரைக்க போகிறோம். ஒன்று போதும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேரட் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ட்ரை ஆயிடுச்சு கேரட். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ நான் பச்சை மிளகாய் ஒன்று தான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை காரமான பச்சை மிளகானா ஒன்று மட்டும் போதும். ஸோ தேங்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காவோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறப்போ எல்லா இடத்துலையும் காரம் ஈவனாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.